நல்லோர் சொல் கேட்பது நன்று, நல்லோர் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று. தன்மைகளை அழகான முறையில், அருமையான முறையில், சிறப்பான முறையில், சிந்தனையான முறையில், நேர்மையான முறையில், நீதியான முறையில், நட்பான முறையில் என்னை வரவேற்றமைக்கு என்னாலும் நீ வாழ்க, உன் குலமாக கோத்திரமாக என்று வாயால் வாழ்த்துவது மட்டுமல்லாமல் இசையால், பண்ணால், பாடலால் உன்னை வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்த்து தெரியுமா மகளே? மண்ணு தொட்டு கும்பிட்டுட்டு ஒட்டொன்று வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு நின்னுதம்மா. மண்ணு தொட்டு கும்பிட்டுட்டு ஒட்டொன்று வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு நின்னுதம்மா. கும்பாகி நாட்டக தவையிடையே நிற்கும் ஒரு நல்ல மரம், சபையிடையே நிற்பர் கொப்பாகும். அதனால் அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாத அனைத்தும் தெரிந்த பெண்மகளாக உன்னை நினைத்து பாவித்து இந்த ஊரறிய உலகறிய பாரறிய பலரறிய உன்னை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்களை கேட்க வருகிறேன். பின்னே கேட்டால் பதில் குருவாயா மகளே? கேளுங்கள் கிடைக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்க வேண்டிய இடத்துல முறையா பார்த்து கேட்கணும். தட்ட வேண்டிய இடத்துல முறையா பார்த்து தட்டணும். நடந்தது நடக்க போவது அனைத்தும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட என்ன பத்தி உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தா கூட தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களை போன்ற முனிவராகப்பட்டவர் காட்டுல இருந்து நாட்டுக்கு வந்ததுனால ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு, நாட்டுல இருந்து காட்டுக்கு போனதுனால ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு. ஆனா இந்த இடத்துக்கு பள்ளியை தேடி நீங்க வந்திருக்கீங்களா? ஏராளமா கேளுங்க, தாராளமா பதில் சொல்றேன். அப்படிப்பட்ட ஆளு கிடையாது சாமி. நீங்க கேட்கிற கேள்விக்கு தெரிஞ்ச வர பதில் சொல்றேன். தெரியாதிடம் தாங்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன கேட்கணும் நீங்க கேளுங்க பாப்போம். உப்புடம் ஒப்பாளந்த போசனை துண்ணு பேசி உப்பில்லா குளித்தாலும் உண்பது அமிர்தமாகவே முப்பளமோடு பாலன்ன முகங்கெடுத்தடுவாராக நப்பிய பசியோடு கடுப்பசி ஆகும் தானே அன்பு பேச்சு.
அறிவுத்துறை பேச்சு, நீதித்துறை பேச்சு, செய்தித்துறை பேச்சு, மேடை பேச்சு, வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, அலங்கார பேச்சு, ஆணவ பேச்சு, மண்டக்கண பேச்சுன்னு எத்தனை வகையான பேச்சுக்கள் இருந்தாலும் சிறப்பான ஒரு பேச்சு, குதிர்க்கடமான ஒரு பேச்சை உன்னிடம் கண்டேன் மகளே. வாழ்க நீ, வளர்க உன் தொழில் என்று மனமாற உன்னை வாழ்த்துவதோடு கதை ரீதியாக உன்னை பற்றியான விசாரணையை அருமையான கதைக்கு இருந்தாரு போல் ஒரு விஷயம். ஆரம்பத்தில் ஒரு விஷயம் பேசினீங்க. என்ன விஷயம் பேசினியா? நாலு வரும்போது கேட்டு போவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறீங்க. என்னது? நீங்க தூக்கல எப்போதுமே எச்சரிக்கையாக இருப்பீங்களோ? உங்களையும் சும்மா இருக்கிறது தேவையில்லை உங்களுக்கு. என்னமோ ஒரு விஷயம் பேசுனீங்க. என்ன விஷயம் கேட்டேன், அதுக்கான பதில் மட்டும் சொல்லுங்க. சாமி எங்கேயோ பாதிக்கப்பட்டதா? ஏன்னா பொம்பளை பிள்ளைங்கிற விஷயத்த நீங்க நிரூபிச்சுட்டே இருக்கீங்க. ஆமா. என்ன விஷயம் தெரியுமா? ஜாட பேசுற விஷயம். போட்டியாளர் எப்போதுமே எதிர் திசையில இருக்கணும். அப்பதான் போட்டிக்கு தயாராகணும். போட்டியாளர் ஒரு பக்கமும் போட்டி இருக்கலாம், ஆனா போராம இருக்க கூடாது. பொறாம இருக்க யாரு தெரியுங்களா? பொறாம போறவங்க எதிரி வந்து தூரத்துல இருப்பாங்க, துரோகி பக்கத்துல